அண்மை செய்தி திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை திமுக மேற்கொண்டு வரும் நிலையில் நாளை மக்கள் நீதி மய்யத்துடனான பேச்சுவார்த்தை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலீனாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலீனா, நாளை மக்கள் நீதி மய்யம் கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக மேற்கொள்ள இருக்கிறது. விவரங்கள் என்ன? திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 27ஆம் தேதி கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு மக்கள் நீதி மையத்திற்கு அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் அந்த தேதி என்பது மாற்றம் செய்யப்பட்டது. 2ஆம் தேதி பல்வேறு கட்சிகளுக்கு இடையே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்ததால் நாளை பேச்சுவார்த்தைக்கு மக்கள் நீதி மய்யம் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டது. மாநிலங்களவையில் ஒரு இடம் என்பது கமலஹாசனுக்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில் அப்போதிருந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடுவதற்கான இந்த தொகுதிகள் வழங்குவது தொடர்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு நாளை வர இருக்கிறார்கள். குறிப்பாக மக்கள் நீதி மய்ய கட்சியை பொறுத்தவரையிலும் 8 12 தொகுதிகள் வரையிலும் கேட்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் இந்த தொகுதிகள் என்பது வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை திமுகவிடம் முன்வைக்க இருக்கிறது. மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தவரையிலும் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது ஓட்டு வங்கி என்பது நன்றாக இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை நாளை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்க இருக்கிறது. அதற்கு பிறகாக திமுக என்ன முடிவெடுக்க இருக்கிறது, அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவில் தொடர்ச்சியாகவே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது பல்வேறு கட்சிகளுடன் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காங்கிரசுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீட்டித்து வருவதனால்தான் மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்குள் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்புதல் விடுக்கப்பட்டு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யப்படும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா. அண்மை செய்தி திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை திமுக மேற்கொண்டு வரும் நிலையில் நாளை மக்கள் நீதி மய்யத்துடனான பேச்சுவார்த்தை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலீனாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலீனா, நாளை மக்கள் நீதி மய்யம் கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக மேற்கொள்ள இருக்கிறது. விவரங்கள் என்ன? திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 27ஆம் தேதி கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு மக்கள் நீதி மையத்திற்கு அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் அந்த தேதி என்பது மாற்றம் செய்யப்பட்டது. 2ஆம் தேதி பல்வேறு கட்சிகளுக்கு இடையே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்ததால் நாளை பேச்சுவார்த்தைக்கு மக்கள் நீதி மய்யம் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டது. மாநிலங்களவையில் ஒரு இடம் என்பது கமலஹாசனுக்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில் அப்போதிருந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடுவதற்கான இந்த தொகுதிகள் வழங்குவது தொடர்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு நாளை வர இருக்கிறார்கள். குறிப்பாக மக்கள் நீதி மய்ய கட்சியை பொறுத்தவரையிலும் 8 12 தொகுதிகள் வரையிலும் கேட்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் இந்த தொகுதிகள் என்பது வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை திமுகவிடம் முன்வைக்க இருக்கிறது. மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தவரையிலும் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது ஓட்டு வங்கி என்பது நன்றாக இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை நாளை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்க இருக்கிறது. அதற்கு பிறகாக திமுக என்ன முடிவெடுக்க இருக்கிறது, அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக
அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவில் தொடர்ச்சியாகவே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது பல்வேறு கட்சிகளுடன் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காங்கிரசுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீட்டித்து வருவதனால்தான் மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்குள் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்புதல் விடுக்கப்பட்டு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யப்படும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.